வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு வழியா சுமிய ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள்ன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஓட விட்டுட்டீங்க. ஓட விட்டுட்டீங்கன்னு சொல்றத விட ஓட விட்டுட்டேன். நானும் எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம், மூல காரணமே நான் தான். காரணம் என்னன்னா, என்னுடைய சுய லாபத்துக்காகவும், என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும், காமத்துக்காகவும் நான் தேவையில்லாத வேலைகள் இப்போ இதே சுமிக்கு 3 தங்கச்சிங்க கூட பிறந்தவங்க. ஓப்பனாவே இன்னைக்கு நான் எல்லாம் பேச போறேன். என் மனசுல உள்ள பாரத்த பூரா நான் கொட்டி தீர்க்க போறேன். ஏன்னா, சுமி மேல குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, சுமிக்கும் இதுக்கும் சுமி யாரு? ஒய்ஃப் அவ்வளவுதான். என்னை கட்டின பாவத்துக்காக இப்போ வரைக்கும் வீட்ல பிள்ளை அடிச்சு துரத்துறான். 2வது பையன் இறந்து போயிட்டான். 3வது ஒரு பையன் இருக்கான். அவனும் இன்னும் கல்யாணம் முடியாமல் அவனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள். எல்லாத்துலேயும் சிக்கி தவிச்சுக்கிட்டு என் குடும்பம் சின்னாபின்னமாகி போய் இன்றைக்கி சுமி எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை? ஒரு நல்ல ஒரு கணவனாக நான் இருந்திருந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் நான் தலையிடாமல் இருந்திருந்து இந்த டிக்டாக் மோகத்திலையும் என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கும் என்னை அடிமையாக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் என் மனைவி எல்லார் மாதிரியும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயோ போய் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. அவங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, ஏன் இப்படி ஓடுனாங்க, எதுவுமே தெரியாது. காரணம் என்ன? நான் தான். இதுக்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்க 3 தங்கச்சிங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்ல ஒரு இஸ்லாத்தில் பிறந்தவங்க தான் சுமியும். எல்லாமே அவங்க குடும்பமும் சொந்த பந்தத்தோட ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம். அப்படி இருக்கும்போது மற்ற மாப்பிள்ளைகள், சுமியுடைய தங்கச்சிகளுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளைகள்லாம் நல்ல மாப்பிள்ளைங்க, ஒரு இஸ்லாத்தில் உள்ளவங்க, எந்த ஒரு இந்த மாதிரி இந்த டிக்டாக்கோ இந்த யூடியூப்போ வலைதளமே இல்லாதவங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் ஒரு ஆட்டோ கன்சல்டிங்காக இருந்து கம்பெனி மேனேஜராக இருந்தவன் தான். இதில் முழுக்க முழுக்க சுமி வாழ்க்கை இப்படி மூழ்கி போனதுக்கு காரணமும், இன்னைக்கு அவங்க தெரு தெருவா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் ஊர் ஊராக அலையிறதுக்கு காரணமும், அதுக்கு உண்டான இதை பண்ணவே நான் தான். இது முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு? நான் ஒழுங்காக வீட்டோடு இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி இப்போ சம்பாதிக்கிற காசை பூரா காசி வீட்டுக்கு கொடுக்காம, ஒரு வேசிக்கிட்ட கொடுக்காம, என் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு, இப்போ என் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கே அவள் சூர்யா சொல்கிற அளவுக்கு இருக்குது. நீ மாதம் மாதம் இவ்வளோ தான் தரணும், நீ அவ்வளோ தான் கொடுக்கணும். என் வருமானத்தை கொடுக்கறதுக்கே நான் இன்னொருத்திக்கிட்ட கேட்டு தான் கொடுக்குற சூழ்நிலையில் நான் இருக்கேன். அதுக்கு காரணம் யார்? நான் தானே. இதே இந்த மீடியாவுக்குள்ளே சுமி வராமல் இருந்திருந்தால், நான் வராமல் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் போயிருந்துருக்குமா? இவ்வளோ பேர் அவளை வசப்பாடி இருப்பாங்களா? எல்லா பேருமே ஒரு சுயநலமாக தாங்க வாழ்கிறாங்க. எல்லாரும், என்னை இன்க்ளூடி, நான் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என் குடும்பத்தோடு இருந்திருக்கணும். இன்னைக்கு சுமி ஒரு பெத்த பிள்ளைய கூட அவன் அவன் இவ்வளோ தூரம் வார்த்தைகளை விடுறான். இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? சுமி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என் மகன் திட்டான். நான் வீட்டில் இருக்கும்போது நான் வெளியில் இருக்கேன், நான் வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டில் இருந்தேன்னா வேறு மாதிரி இருக்கும், பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும், உன்னை அடித்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அதனால் அவள் வீட்டை விட்டு போயிட்டான். அடிக்கி பயந்தும், அவனுடைய கோவக்காரன் அவன். அப்படிங்கும்போது அதுக்கு பயந்தும், ஐயோ நம்ம மையம் ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இதுக்கு காரணகர்த்தா யார்? நான் தானே. நான் ஒரு காரணமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில அட்வைஸ் சொல்லுவேன். எப்பா இப்படி இப்படி போகாத, இந்த வாழ்க்கை உனக்கு சரியில்லை. சில பேர் வர்றான்னா அவன் சுயநலத்துக்காக தான் வர்றான். அவனுடைய இப்போ இந்த சுகைலுங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். அவன் எதுக்காக இந்த வலைதளத்துக்குள்ளே வந்தான்? எதுக்காக உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தான்? எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணி அவனுடைய இன்ஸ்டா, அவனுடைய யூடியூப் சேனல், அவனுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்க வச்சான்? உனக்கு ஸ்பேனராக வந்தேன். நான் அப்போவே படித்து சொல்கிறேன், அவன் ஒரு சுயநலத்துக்காக தான்ப்பா வந்திருக்கான். ஏன்னாப்பா எல்லாருமே நல்லவன் இருக்க மாட்டான். நீ இது வரைக்கும் பழகினவன் எவனுமே உருப்படியான நல்லவன் கிடையாது. இது ரிப்பாயிலேருந்து, சப்பியிலேருந்து, சரத்துலேருந்து, இப்போ உள்ள இந்த சுகையிலேருந்து எல்லாருமே உன்னைய உன் சதைக்காகவும் உடம்புக்காகவும் பழகினவங்க. எல்லாருமே நல்லவனாகவும் இருந்துட மாட்டான். இப்போ நான் இருக்கேன், சூர்யா கூட 6 வருஷமாக இருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவளுடைய உடம்புக்கோ சதைக்கோ ஆசைப்பட்டு இல்லை, நான் அவன் மூலியமாக தான் பிரபலம் ஆனேன். நான் உண்மையை ஒத்துக்கிருவேன். அவள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால், ஒரு சர்ச்சையான ஒரு ஆள். நான் அது மூலியமாக வந்தேன், இந்த மீடியாக்குள்ளே தான் வந்தேன். ஏன் நான் சுகைல் கேரக்டராக இருந்திருந்தா இந்நேரம் சூர்யாவை வச்சு வீடியோக்கள் எடுத்து, அந்தரங்க புகைப்படங்கள் எடுத்து, இல்லை அவளை போய் யாருக்காவது கூட்டி கொடுத்து சம்பாரித்து இந்நேரம் பெரிய ஆளாகி வீடு கட்டி பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம்ல.
நான் ஏதாவது அந்த மாதிரி வேலைகளில் நான் ஈடுபட்டேனா? எல்லாரும் என்னைய மாதிரியே இருந்துருவாங்களாம் இப்போ இந்த சுகைலுங்கிறவனை நான் வரும்போதே சொல்கிறேன், அவனுடைய கேரக்டர் சரியில்லைப்பா. அவன் வந்து உன்னைய வச்சு சம்பாதிக்க வரல, அவன் உன்னைய வச்சு ஃபேமஸ் ஆகி இதில் ஆள் பிடிக்க வந்திருக்காப்பான்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கேட்காம நீ அவன் வழிக்கு போன. அவன் தான் உலகம், அவன் தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அவன் என்ன நிலைமையில உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கான்? நீ தெரு தெருவா இப்போ நாடு நாடாக இப்படி ஊர் ஊராக சுற்றுறதுக்கு காரணம் யார்? நானும் ஒரு காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நான் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்திருந்தா இந்நேரம் சுமிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எல்லாருமே வந்து சுமி மேலே ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை பாருங்க. நான் வந்து ஒரு கணவனாக நான் இறக்கப்படுறதை விட அவளுடைய வாழ்க்கையை பாருங்க. அவளுக்குன்னு சொல்லி எந்த துணையும் கிடையாது. வீட்டில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, கூப்ப பக்கத்தில் வந்து பையன் கூட இருந்தவனும் இப்போ எதுக்கா அப்போ கெட்ட வார்த்தை, ஏன் என் பையன் தனியாக போனான்? தனி குடித்தனம் போகிறதுக்கு காரணம் என்ன? கெட்ட வார்த்தைகள் பேசுனதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வார்த்தைகளை விட்டதுக்கு காரணம் யார்? சூர்யா தானே, நான் தானே. நான் ஒழுங்காக வீட்டோட இருந்தால் அவள் வீடியோக்கள்லையோ லைவ்லையோ வார்த்தைகளை விட்டுருப்பாளா? விட்டுருக்க மாட்டான். அவள் பாட்டுக்கு அவள் சேஃப்டியாக பேசாமல் இருந்திருப்பா. இன்னைக்கு என் பேரனை பிரிஞ்சு, என் மகனை பிரிஞ்சு, இன்னைக்கு வந்து எங்கே இருக்கானே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார்? நான் தானே. இதே அவன் நினச்சிருந்தால், சுமி நினச்சிருந்தா எத்தனையோ முறை வாய்ப்பு கிடச்சிச்சு. செட்டப் கிழவின்னு ஒருத்தி இருந்தா. சுமி சென்னையில் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த நேரம் நீ மதுரைக்கு வா, உன் புருஷன் மேலே கேஸை கொடுப்போம், அவன் வந்து சூர்யாவையும் அவளையும் பிரிப்போம், 2 பேர்த்தையும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப வந்து என் மேலே கேஸ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு நான் தப்பிச்சது அதில் தான். என் சுமிக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்துச்சா? எத்தனை வாய்ப்புகள். ஃபஸ்ட்டு செட்டப் கிழவி பெட்ரோல் பிச்சை பண்ண வேலை, சுமியை வர வச்சு எப்படியாவது என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி சூர்யாவை என்னை உள்ளதல்லணும் பிளான் போட்டான். அதுலேயும் சுமி தான் எங்களை காப்பாற்று. 2வது இதே இந்த எங்கள் அம்மாவோட பாத்தியாப்போ சூர்யா நேரடியாகவே வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணி கைகலப்பாகி போய், அது கைகலப்பானது சூர்யாவுக்கு 2 அடி கூட விழுகுதோ இல்லை அவள் அடி வாங்கினாலும் அடி கொடுத்தாலும் அது விஷயம் கிடையாது. ஆனால் வந்த இடத்துல போலீஸ் என்ன கேட்பாங்க? யாரை தேடி வர்றாங்க? எங்கள் அம்மா வீட்டு விசேஷம், எனக்கு உரிமையானவங்க யார்? சுமியோட சொந்தங்கள், என் சொந்தம், என் மையன், என் பிள்ளைங்க. அப்போ அவங்க பூரா அந்த வீட்டில் இருக்கும்போது தானாக வந்து தகராறு பண்ணது யார்? சூர்யாங்கிறவர். அப்போ அவளுக்கு அந்த நேரம் வந்து போலீஸ்க்கு வந்து எல்லா ஆதாரமும் வலுவாக இருக்குது. அவளை அப்போ நினச்சா கூட ரிமாண்ட் அடிக்கலாம். அப்படி நிலைமையிலையும் சுமி தான் காப்பாற்றினான். நான் தான் அதுக்கு வந்து காரணம். ஏன்னாப்பா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அவளுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பையும் காப்பாற்றினது நான் தான். அப்பையும் அதில் நான் காப்பாற்றினாலும் சுமி அதுக்கு சம்மதப்பட்டாதான். அவங்க கேட்டது என்னன்னா, ஏம்மா அவர் சொல்கிறத விடு, நீ என்ன சொல்கிற, அவளை தூக்கி உள்ளே வைப்போமா? ஏன்னா அவள் பக்கம் வந்து ஆதாரங்கள் வந்து வலுவாக இருக்குது, அவளுக்கு எதிராக ஆதாரங்கள் வலுவாக இருக்குது, உள்ளே வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பயுமே வந்து அவள் இறக்கப்பட்டு, இல்லை வேணாங்க, அவள் பிள்ளை குட்டிக்காரி, விட்டுருங்க, வார்னிங் பண்ணி அனுப்புங்க, இனிமேல் என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லித்தான் சுமி பெருந்தன்மையாக அந்த இடத்துலையும் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் இப்போ கூட இந்த ஸ்டேஷனுக்கு பழையபடி ஜெயந்திபுரம் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பையும் அப்பையும் கூப்பிட்டு கேட்டாங்க. நான் அப்பையும் எனக்காகவும் என் முகதாட்சணைக்காகவும் அவன் மேலே உள்ள இறக்க குணத்துக்காகவும் சரி பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனதும் சுமி தான். அதுக்கப்புறமும் இப்போ இந்த அலங்காநல்லூர் கேஸ் அந்த விஷயமாகவும் சுமிக்கு வந்து போய் குமரேசன் வந்து ஹெல்ப் பண்ணேன், எல்லா விஷயம் நடந்துச்சு. அப்பையும் கூப்பிட்டாங்க. அப்பயுமே வந்து நான் தான் வேணான்னு சொல்லி முட்டுக்கட்டையை போட்டு, டே குமரேசா வேணாம், இந்த பிரச்சனையில் நீ தலையிடாத, இதோடு இதை முடிச்சுக்குருவோம், வேணாம்டா, அப்புறம் அது ஒரு கேஸ் ஆனால் அதுக்கு நான் தாண்டா அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துலையும் நான் தான் காப்பாற்றினேன். ஆக சுமி வந்து நான் எப்படி பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே ஏமாளியாக தான் இருந்திருக்காளே தவிர அவளுக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ ஒரு சொத்து பத்தோ இல்லை நகை நட்டோ எதுவுமே கிடையாது. இந்த 3 பவுன் செயின் கூட இப்போ நான் தான் சுமிக்கு ஐடியா கொடுத்து, ஏன்னா இவங்கிட்ட நகையாக வாங்கி வாங்கி குமிக்கிறான். இதை பார்க்கும்போது எந்த பொம்பளையாக இருந்தாலும் என்னடா தனக்கு வர வேண்டியது எல்லாமே ஒரு தாசிக்கு போகுது, ஒரு வேசிக்கு போகுது, நம்மளுக்கு செய்ய வேண்டிய. இப்போ நீங்கள் இருக்கீங்க வீட்டில், உங்கள் பொண்டாட்டியை விட்டுட்டு வேறு யாருக்கோ ஒரு ஆளுக்கு நகை நட்டாக வாங்கி கொடுத்தா கட்டின பொண்டாட்டியாக அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், ஆத்திரம் வரும். அவங்க ஆத்திரமும் கோவமும் நியாயமானது தான். நான் இதில் வந்து என் மேலே தான் தப்பு சொல்லுவேன். அதுக்காகத்தான் நான் வந்து போய் ஒரு அவளுக்கும் சரி ஏதோ ஒன்று அந்த கழுத்து கையில் கிடக்கிறது எல்லாத்தையும் ஒன்று மண்ணா போட்டு பிரட்டி, எப்போ அங்கே வா, இதை இந்த நீ ஒரு தங்கமாக்கி வச்சுக்க, நாளைக்கு உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நான் தான் எல்லாம் செஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதனால் ஏற்பட்ட சண்டைகள், சூர்யாவுக்கு எனக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் நிறைய. அவளுக்கு போய் இவளுக்கு எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் இவன் வாங்கி வாங்கி நகையா 5 பவுனா, இப்போ நினச்சா தங்க மீன் டாலர் போடுவா, நினச்சா காதில் வந்து தோடை மாற்றுவா,
3 செட்டு தோடு, ஏற்கனவே ஒரு செட்டு தோடு, திருப்பி பார்த்தா ஒரு வளையம், திருப்பி பார்த்தா ஒரு தொங்கட்டான் தோடு இப்போ வாங்கியிருக்கா, மீன் டாலரு, நினச்சதுக்கு விதவிதமாக தோடுகள், வளையல்கள், கருகமணி என்னென்னமோ வாங்குறா. கட்டின பொண்டாட்டிக்கு நான் ஒன்று வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு அவ்வளோ தூரம் பிரச்சனை, தகராறு. இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா சுமி. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க யதார்த்தத்தை தான் பேச போகிறேன். ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க இப்படி கால் கலப்பி இப்படி போயிட்டாங்கன்னா அதுக்கு காரணகர்த்தா யாரு, மூல காரணம் யாரு? சும்மா இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி போவாங்களா? அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மன உளைச்சலை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம். சுமி வந்து சும்மா வந்து வீட்டில் இருக்கிற ஆள் வந்து யாரும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன குறை? வீட்டில் வந்து பேரன் பிள்ளைங்க இருக்காங்க, பக்கத்தில் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த 10 நாய்க்குட்டியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நாயை கூட விடுங்க, குடும்பமாக வீட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் வாழ்க்கையில். கணவன் இருந்தும் கண் முன்னால் தினம் இன்னொருத்தி கூட வீடியோ போடுறது, அவள் கூட சேர்ந்து வந்து காமெடி பண்ணிக்கிட்டு, அவளுக்கு நகை வாங்கி கொடுத்துக்கிட்டு, அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது. அதுபோக வந்து இதெல்லாம் பார்த்து எந்த பொண்ணு வந்து பொறுமையாக இருக்கும்? கண்ணு முன்னால் மன உளைச்சலை, நம்ம டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? சே, என்னடா இது, நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோம், இன்னைக்கு பார்த்தா வந்து ஒருத்தி வந்து நம்ம குடும்பத்தையே கெடுத்துட்டாளே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவனோ ஒருத்தன் வந்து நான் ஒரு வடிகாலாக இருக்கேன் அப்படி சொல்லி வர்றவன் என்ன பண்ணுறேன், இவளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறான். யாருமே வந்து மனசை பார்க்கல. இவனால் பிரபலமாகணும், இவனால் வேற யாராவது ஆளை பிடிக்கணும், இவனால் வந்து யாராவது ஒரு பிகரை வந்து உஷார் பண்ணிட்டு அதோட போகணும், அந்த நினைப்புல தான் வர்றேன். இவளை ஆபாசமாக பார்க்கணும், இவளுடைய அந்தரங்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வர்றேன். சுயநலமான பூமி தான் இந்த பூமி. அவன் அப்படி இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து ஒருத்தவங்கள ப்ரெஷரை கொடுத்து தான் இன்றைக்கி அந்த சுமிங்கிறவங்க இப்போ வீட்டில் இல்லை. என் மனைவி. எனக்கு அதனால மன வருத்தங்கள், மன கவலைகள் நிறையா இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்து அந்த அம்மா போயிருச்சு, அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் இருக்கீங்க, ஏன் போய் பார்க்கல, ஏன் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? இப்போ கிளம்பிட்டேன் நான். எல்லாம் நீங்கள் சொல்லி கிடையாது, நானாக என் மனசாட்சிக்கு நான் இதை வந்து நான் இறங்கி செய்ய போகிறேன். சுமியை கூப்பிட்டு உட்கார வச்சு அது எங்கே இருக்குது, எங்கே போயிருக்கு, வந்திருக்குங்கிறத போய் பார்க்க போகிறேன். முடிஞ்சால் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்லையா, என் மகன்கிட்ட கூப்பிட்டு பேச போகிறேன். அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நானே இப்போ இல்லாமல் இருக்கேன். அப்படிங்கும்போது என் இடத்துல இருந்து நீங்கள் தாண்டா 2 பேரும் பார்க்கணும். உங்கள் அம்மாவை திட்டாதடா, வைக்காதடா, உங்கள் அம்மா மேலே எந்த தப்பு இல்லைடா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி என் மகன்கிட்ட நான் வந்து விளக்கம் கொடுக்கணும். எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் பேச, யார் 4 பிரச்சனைகளை ஏன் இழுத்துக்கிறாங்க? அவங்களா அதுக்கு காரணம்? வர்றவங்க இந்த சுகைலுங்கிறவன் வரும்போதே நான் சொல்கிறேன், வேணாப்பா, அவனுடைய கேரக்டர் சரியில்லை, அவன் சும்மா உங்ககிட்ட வந்துக்கிட்டு நான் 5 நேரம் தொழுகையாளி, எங்கள் வாப்பா உமாவுக்கு நான் பயந்தவன், நான் நல்லவன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா நாடகம். சும்மா உங்ககிட்ட வந்து உன்னைய பேசி உன்னைய மூளைச்செலவு பண்ணி அது மூலியமாக நீ யூடியூப்பில் வந்து அவனுக்கு ஒரு 4 பேரை பழக்கம் வைக்கிறதுக்கு வந்துடுவேன். பழக்கம் வச்சதுக்கப்புறம் உன்னை கலட்டி விட்டுருவேன்ப்பான்னு நான் சொல்கிறேன். கேட்கல. ஏன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய வயசோ, இல்லை அவங்களுக்கு கணவன் இல்லை, சரி தனக்குன்னு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆளோ, இல்லை தன்னுடைய ஒரு எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு மருந்தாவோ அவனை நினச்சாங்க. ஆனால் அவன் அவளை விருந்தாக்க பார்த்தான். 2வது அவன் விருந்தாக்குறத விட அவனுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு தான். இதைத்தான் நான் படித்து திரும்ப திரும்ப சொல்லுவேன். மூல காரணமே அதுதான், முக்கியமான விஷயமே. அவளை வச்சு கேம் ஆடி ஒரு ஆளை பிடிக்க தான் வந்தவன் அவன். அப்போ நீலாம் உஷாராக இருக்கணும். இன்னைக்கு வந்து மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமே அவன் தான். இன்னொரு பிள்ளைய போய் பார்க்க, அந்த பிள்ளை கூட பேச, இவளுக்கு அது பிடிக்காம போய் அது திருப்பி ரிப்ளை கமெண்ட் பண்ண, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. வாழ்க்கையை வந்து நம்ம இழந்துட்டோம், அதை எப்படி திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணணுங்கிறதுல தான் நீ இருக்கணுமே தவிர, புதுசாக வர்றவன் எவனுமே உருப்படியாக இருக்க மாட்டேன். இன்க்ளூடிவ் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என் குடும்பம். இப்போ இந்த அடுத்து வந்து இப்போ இந்த 4ஆம் தேதி வந்து கேஸ் வருது, வாய்தாவுக்கு போகணும். யார்? சுமி. என்ன பண்ண போகிறார்? இப்போ நீ போய் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்ட, நேரில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாய்தாங்கிறது ஒரு 2 வாய்தாவாவது நேராக போய் ஆஜராகணும். இப்படி ஒரு பிரச்சனையில் இந்நேரம் நீங்கள் சும்மா சுமூகமாக இருந்திருந்தா அந்த விஷயத்தில் போய் சமரச தீர்வு கண்டு இந்த பிரச்சனையை நானே முடிச்சு விட்ருப்பேன். இப்போ இந்த அடுத்த வாய்தா வந்துருச்சு, இப்போ 4ஆம் தேதிக்கு போகணும். நீ எங்கே போய் உட்காந்துருக்க, எங்கே இருக்கங்கிறது யாருக்குமே தெரியலை. நீ வரலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் இருந்து பிடிவாரண்டு போடுவாங்க. இந்த மாதிரி இப்போ வரல, ஆஜராகலம்பாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. உன்னை கோர்ட்டுக்கு கூட்டு போய் அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குறதுலேருந்து வாய்தா அட்டன் பண்ணி அடுத்த வாய்தா டேட்டு வாங்கி உன்னை கூப்பிட்டு வர்ற வரைக்கும் நான் தான் பொறுப்பு. நம்ம குடும்ப பிரச்சனை 1000 இருந்தாலும் சட்டத்து முன்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு அன்னைக்கு நம்ம போய் அங்கே ஆஜராகணும். நீ எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இப்போ நீ இப்படி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது? இதை எல்லாத்தையுமே தள்ளி வை.
ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு வா, குடும்பத்தோடு வந்து வாழ வா வா. உன் பிள்ளைங்க இருக்காங்க, பேரங்க இருக்காங்க. நானும் உனக்கு பல தடவை சொல்கிறது, இந்த விவாகரத்து இந்த இதெல்லாம் விட்டுரு. உடனே வந்துருவாங்க, இந்த சூர்யா வந்துருவா. அப்படிலாம் எப்படி விவாகரத்து கொடுக்க முடியும்? அவள் ஓன் பொண்டாட்டியா? அவளுக்கு என்ன ஆதார் கார்டில் புருஷன்னு ஓன் பேராக இருக்குது, ஆனந்துன்னு இருக்குது. அவள் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 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 ட்ராக்கை கொண்டு போவாள். என்ன இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் ஆனது, எனக்கு 3 பிள்ளை பிறந்தது, நிக்கா பண்ணதுக்கு உண்டான ஜமாத்தில் உண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் கல்யாணம் போட்டாவெல்லாம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இவன் சொல்கிறா கல்யாணம் போட்டால் உங்கள் ஒரு போட்டாவையாவது காட்டுங்கிறா. கல்யாணத்துக்கு உண்டான ஆதாரங்கள் போட்டோக்கள் எல்லாமே கைவசங்கள் இருக்குது. அதனால் நான் இப்போ அதை வந்து கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் பண்ண போகிறேன்டா தானே அதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அங்கலாஞ்சிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போனால் வந்து யார் தான் பொண்டாட்டி யார் புருஷங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, எப்பயுமே நான் செத்தாலும் ஜாமீனே தவிர என் இறுதி மூச்சு போகிற வரைக்கும் என் குடும்பத்து கூட தான் இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும், நான் முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன். என் குடும்பத்து பேரை வச்சுக்கிட்டு என் சுமியவை தேவையில்லாமல் இருந்தால் ஒருத்தர் இருக்கான் குட்டப்பைய உட்காந்துக்கிட்டு லைவில், நேற்று நீ போட்டிருக்க லைவை நான் பார்த்தேன், உட்காந்துக்கிட்டு அவளை ஒருத்தன் வந்து கடத்தப்பட்டது வந்து குமரி இல்லை கிளவி அப்படிங்கன்னு 2 பேர் உட்காந்து சிரிக்கிறீங்க. இந்த அவனும் உன் கூட இருக்கான் பாரு ஒருத்தன் ஒத்தக்கைய, அவனும் நீயும் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா இதுதான் வந்து நீ வந்து சுமியை காணா போனதுக்கு, உங்கள் அக்கா காணா போனதுக்கு நீ கொடுக்குற வந்து ஒரு ரியாக்ஷனை. அப்படியே நடிக்கிற, நீ நடிக்கிறதுங்கிறது செயற்கைங்கிறது மக்களே வந்து சொல்லிட்டாங்க பூரா பேரும். இவன் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அப்படியே, நான் இப்போ கூட பிறந்த அக்கா காணா போனால் கூட இவ்வளோ கவலைப்பட மாட்டேன் போல், உட்காந்துக்கிட்டு அப்படியே அக்கா போயிருச்சு அக்கா போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறேன். நீ பேசுறது நீ பண்ணுறது எல்லாமே வீடியோக்காகவும் வியூஸுக்காகவும் நடிப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் நான் சொல்கிறேன் கேட்டுக்க. என் பொண்டாட்டியை வந்து வீடியோவை போட்டு போட்டோவை போட்டு என் குடும்ப மானத்தை வந்து வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவளை 4 பேர் 4 கேள்வி கேட்குறேன். நீ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவளை வந்து வச்சு பகடக்காய் ஆக்குறிய? பேசி அவளை வச்சு டைட்டில் வைக்கிறது, தலைப்பு வைக்கிறது. என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், என் பொண்டாட்டி எப்படி தேடணும் எனக்கு தெரியும். ஹவுஸ் அரெஸ்ட்டுங்கிறது, எங்கே போனாங்க தெரியலைங்கிறது, அவமரியாதை பண்ணுறது, அவதூறு பரப்புறதை நிப்பாட்டு. உனக்கு சொல்கிறேன் தம்பி, வேணாம் இதோட நிப்பாட்டிக்கு. அப்புறம் உன் குடும்பத்தை இழுத்து நான் பேசினேன்னா நல்லா இருக்காது. காலையிலே உனக்கு நான் ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன். நீ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்னையவும் சூர்யாவும் இழுத்து இழுத்து பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம், பிரச்சனையை கொண்டு போயிடுவோன்னு ஒன்று டக்குன்னு அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ சுமிக்கு போயிட்டேன். சுமி வந்து சும்மா கூட வந்து பக்கத்து தெருவுக்கு போனால் கூட அப்படியே உட்காந்துட்டு ஐயோ அக்காவை காணோம், அக்காவுக்கு என்ன ஆச்சோ, என்னடா பதற, என்னடா நடிக்கிற, ஓவர் ஆக்ஷன் உடம்புக்கு ஆகாது. ஓ வேலையை மாத்திரம் பாரு. நீ உண்மையிலேயே பாசம் உள்ளவனா இல்லை சும்மா வீடியோக்காக வந்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு அக்காவுக்கு என்னமோ ஆச்சு, அக்காவை காணோம், வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படம்லாம் அங்கே ஓட்டக்கூடாது தம்பி. நிப்பாட்டிட்டு அவள் பேச்சை இனிமேல் இழுக்கக்கூடாது. அவள் பேச்சை இழுத்து நீ வீடியோ போட்டனா நானே இனிமேல் அப்புறம் உன் வீட்டில் உள்ளவங்களை வச்சு நான் இழுத்து வீடியோ போடுறேன்னு சூழ்நிலையை கொண்டு வந்துடாத. அப்புறம் 2 பேரும் போய் ஸ்டேஷனில் தான் நிற்கணும். அதை உனக்கு சொல்லிக்கிறேன் நான். உன்னால் சுயமாக வீடியோ போட முடிஞ்சா போடு, 4 இடத்துக்கு போய் வீடியோ விழாக்கு போடுறியா போடு. அதை விட்டுவிட்டு என் குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுற வேலை, என் பொட்டாட்டியை வந்து காணான்னு சொல்லி சொல்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அவளை கலாய்க்கிறது, அசிங்கப்படுத்துறது, இந்த வேலையில் வச்சேன்னா உனக்கு நல்லது கிடையாது. நான் நேராக வந்துடுவேன். அப்புறம் மேலூர் ஸ்டேஷனில் வந்து நேராக உன்னைய பற்றியும் நீ பேசுனது இந்த நேற்று சிரித்ததெல்லாம் எனக்கு கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நீ வந்து உண்மையான பாசக்காரன், அவளை காணோம்னு சொல்லி நீ வந்து அழுகிற. நீ நேற்றே என்கிட்ட வந்து எதுக்காக ஃபோன் பண்ண, பணம் வேணும், அக்கா வந்து எப்போ வருவாங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, வீடியோ போடலை, பணம் கொடுங்க, அவங்களுக்கு நீங்கள் தானே வீட்டுக்காரரு, அப்போ நான் வீட்டுக்காரர் தானே, பணம் தர்றேன். அவளை பற்றி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அக்காவை காணோம், ஹவுஸ் அரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பேசக்கூடாது, நிப்பாட்டணும். இல்லைன்னா நான் அடுத்து நேராக வந்து உங்கள் வீட்டிலையே வந்து எல்லாமே நான் பேச ஆரம்பிச்சிடுவேன், சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் எல்லார்ட்டையும். இந்த பாருங்கள் இவன் வந்து இப்படி இருக்கான், இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுவேன். கரெக்டாக இருந்துக்க. என் குடும்ப மானத்தை நான் தான் காப்பாற்றணும். ஆளாளுக்கு பங்கு போட்டு கூறு போடுறதுக்கு இது ஒன்றும் சந்தை கடை கிடையாது, சரியா? உடனே இது வலைதளம், நாங்கள் வலைதளம்னா 4 பேர் 4 பேச தான் செய்வோம்னா நீ பேசு, அதுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நன்றி மக்களே.